உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னடா இப்படி கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எல்லாம் என் தலை எழுத்துறா. சரிடா, இப்ப அவ பாடி தனியா கிளம்பி போயிட்டு இருக்காளே, எங்க தான் போறா? டேய், அவளுக்கு நாளைக்கு ஏதோ செமஸ்டர் இருக்கு, அதுக்கு படிக்கணும்னு போய் சொல்லிட்டு போறா. உண்மையிலே அதெல்லாம் காரணம் இல்ல, என் மேல உள்ள கோவத்துல தான் அவ கிளம்பி போறா. டேய், இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப தூரம்டா. அவ எப்படி அவ்வளவு தூரம் நடந்து போவா? இந்த வண்டி எடுத்துட்டு போய் அவளை பஸ் ஸ்டாண்ட்லயே விட்டுட்டு வா போ. டேய், வீம்புக்கு கிளம்பி போறவள நான் ஏன் டிராப் பண்ணணும்? அவ நடந்தே போட்டோம். டேய் டேய் அருளு, என்ன அவன் இப்படி பேசிட்டு போறான்? 2 பேரும் விருப்பப்பட்டு தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 1000 தான் இருந்தாலும் என்னையும் வானதி மாதிரி வராதுப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடி பாத்துக்கலனாலும் எங்களுக்குள்ளெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் 5 கிலோமீட்டராவது இருக்குமே. நந்தினி எப்படி அவ்வளவு தூரம் நடந்து போவா? சரி, நாமளே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவோம். அம்மா 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 அம்மா, என்னது? குடுமா, அட குடுமா. டேய் இருக்கட்டும்டா, குடு. பாத்து பாத்து. உனக்கு என்ன சின்ன வயசு புள்ள நினைப்பா? பொங்க பாத்திரத்தை தூக்கிட்டு இந்த ஓட்ட ஓடிட்டு இருக்க. என்கிட்ட சொன்னா நான் தூக்கிட்டு வந்திருக்க மாட்டானா? சரிடா, உன் கை சுட்டுட போகுது. அத முதல்ல கொண்டு போய் சாமி கிட்ட வை. சரி, நான் வச்சிடறேன், நீ உள்ள போ. டேய் டேய் டேய், இரு இரு இரு. பொங்கல் சட்டியை தூக்கிட்டு நீ எங்க போற? எனக்கு கொஞ்சம் குடுறா. டேய் டேய் டேய், இத சாமிக்கு வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன்டா. டேய், சாமிக்குன்னு போய் சொல்லிட்டு மொத்தத்தையும் நீயே சாப்பிடலான்னு பாக்குறியா? டேய், சட்டி பொங்கலை திங்கிறதுக்கு உன்ன மாதிரி ஒண்ணும் பானை வேறலாம் எனக்கு கிடையாது. ஆமா ஆமா, நீ கொஞ்சமா தான் சாப்பிடுவ. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? முடியாதுடா, முடியாது. சாமிக்கு வைக்கிறதுடா. பொங்கல் சட்டியை கையில வச்சுக்கிட்டு என்னடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, பொங்கலை சாமிக்கு வைக்க போறேன்னு சொன்னா நம்பவே மாட்டேங்கிறாமா. இத சாப்பிட வரான். அருளு, சாமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட கூடாது. சாமிக்கு படிச்சதுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும். இன்னைக்கு எதுக்கு பெரியமா பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும்? நம்ம வீட்ல பொண்ணுக்கு 2 கல்யாணம் நடக்க போகுது இல்ல, அதனால அதுக்கு முன்னாடி வீட்ல பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும். என்ன பெரியமா, இப்பதானே கோயிலுக்கு போய் சாமி எல்லாம் கும்பிட்டு வந்தோம். இப்போ திரும்ப வீட்லயுமா? வர வர உங்களுக்கு பக்தி அதிகமாய் போயிட்டு இருக்கு. அருளு, சாமி விஷயத்துல அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. டே கரிகாலா, நீ என்னடா சட்டிய கையிலேயே வச்சிருக்க? சுடலையா உனக்கு? கொண்டு போய் முதல்ல சாமி கிட்ட வை. சரிமா, போ. பெரியமா, நான் வந்ததுல இருந்தே சாமியை தான் கும்பிட்டு இருக்கோம். சாமி பூஜை படையல்னு போயிட்டு இருக்கு. கல்யாணம்னா சும்மாவா அருளு? எல்லா சாமியோட அருளும் உனக்கு கிடைக்கணும்ல. அப்ப 1க்கு 10 கோயில் போய் தானே ஆகணும். ஒரு கல்யாணத்துக்கே இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம வீட்டோட சிங்க குட்டிங்க உங்க 2 பேருக்கும் ஒன்னா கல்யாணம் நடக்க போகுது. அப்ப அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி தானே ஆகணும். ஆமா, இப்ப நீ எங்க போயிட்டு வர? எப்ப பார்த்தாலும் வீட்டுல ஆளே இருக்க மாட்டேங்கிற. நீ எங்க போற எங்க வரன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, பாத்துக்க. டேய், உன்ன மாதிரி குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி வீட விட்டா ஃபேக்டரி, ஃபேக்டரி விட்டா வீடுன்னு என்னைய இருக்க சொல்றியா? 4 இடத்துக்கு போனாதான்டா நாலேஜ் வளரும். என்ன வளரும்? அறிவுடா, அறிவு வளரும்னு சொன்னேன். ஆமா ஆமா, உன்ன மாதிரி அறிவு கம்மியா இருக்கிறவங்க வளர்த்துக்க வேண்டியதான். டேய், யாரு கம்மியா இருக்குன்னு சொல்ற? உனக்கு தான்டா கம்மியா இருக்கு. உனக்கு தான்டா கம்மியா இருக்கு. இத பாருங்க, நீங்க 2 பேரும் தேவையில்லாம பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க. போய் கை கால் கழுவிட்டு வாங்க. சாமி கும்பிட நேரம் ஆகுதுல்ல, போங்க. போடா. கல்யாணி, உனக்காக அங்க எல்லாரும் சாமி கும்பிடாம காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏன் நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உங்க அண்ணி உங்ககிட்ட சொல்லலையா? தேவையில்லாம பேச வைக்காதீங்க, நான் செம்ம கோவத்துல இருக்கேன். இப்ப நீ சாமி கும்பிட வரப்போறியா இல்லையா? முடியாது. என் பிள்ளைக்கு நான் தான் பொங்கல் வைப்பேன். யாரோ வச்ச பொங்கல் எல்லாம் வச்சு என்னால சாமி கும்பிட முடியாது. நல்ல நாள் பொழுதுமா உனக்கு கிறுக்கு பிடிச்சிருமே. எதுக்கு நீ தேவையில்லாம இப்படி செஞ்சுட்டு இருக்க? பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காகவே இப்படி பண்றியா? யாரு பிரச்சனை பண்றா? இன்னைக்கு பொங்கல் வைக்க போறேன்னு என்கிட்ட சொன்னாங்களா? வச்சதுக்கு அப்புறம் தானே என்கிட்ட சொல்றாங்க. இந்த வீட்ல என்ன என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன மனுஷியா கூட மதிக்கலன்னு தானே அர்த்தம். இப்படி எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து என்னால போயிட்டு இருக்க முடியாது. நீங்க நான் பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் தான் சாமி கும்பிடணும். கல்யாணி, வீம்பு பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன். யாரு? நானா வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நீங்க எல்லாரும் தான் வீம்பு பண்ணிட்டு இருக்கீங்க. 4 பேரு கூப்பிட்டு நியாயம் கேளுங்க. என் பிள்ளைக்கு நான் தான் பொங்கல் வைப்பேன்னு சொல்றது வீம்பா? ஏண்டி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க?
எதுக்கு நீ ஒண்ணும் இல்லாத பிரச்சனையை பெருசாக்குற? என்ன பெருசாக்குன? வீட்ல இருக்கிறவங்க மனசெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படும்னு தெரியுமா உனக்கு? என்ன கஷ்டப்படுத்துன? யார் என்ன பண்ணாங்க அவங்கள? நல்ல விதமாவே நினைக்க மாட்டியா? ஏண்டி உன் புத்தி இவ்வளவு கேவலமா போகுது? எது கேவலமான புத்தி? வீட்ல என்னோட உரிமையை எதிர்பார்த்தா அது உங்களுக்கு கேவலமா? சொல்லுங்க. ஏய், வாயை மூடு. எதுக்கு ராட்சசி மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? ஓ, உங்க கண்ணுக்கெல்லாம் நான் ராட்சசி மாதிரி தெரியறேனா? இந்த வீட்ல என்ன மனுஷியா கூட மதிக்க மாட்டீங்கல்ல? நான் பொங்கல் வைக்கிறது உங்க யாருக்கும் பிடிக்கல. அதானே நான் பொங்கலே வைக்கல. நான் பொங்கலே வைக்கல. ஏய், என்ன பண்ற? ஐயோ ஐயோ ஐயோ. கல்யாணி, ஏய், ஏண்டி இப்படி பண்ற? ஏய், கல்யாணி, முதல்ல நீ எந்திரி. கிட்ட வராதீங்க. இந்த வீட்ல எனக்கு எந்த மரியாதையுமே இல்ல. என் புள்ளைக்காவது ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அது ஒரு குத்தமா? இப்படி எல்லாம் வாழ்றதுக்கு பேசாம செத்துடலாம். ஏய், கல்யாணி, அழாத. இப்படி ஒரு வார்த்தையை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படிங்க அழாம இருக்க முடியும்? ஏய், நல்ல நாள் அதுமா. எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? ஒரே வீட்ல 2 படையல் போடக்கூடாது. தப்பு கல்யாணி. ஆ, நான் செஞ்சா அது மட்டும் தப்பு. ஆனா அவங்க என் உரிமையை தட்டி பறிக்கலாம், அது தப்பே இல்லல்ல? என்ன நீங்க இப்படி அடிக்க கை ஓங்குனது மட்டும் இல்லாம என்ன வார்த்தை சொல்லி பேசிட்டீங்க? ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன். சரி, எந்திரிச்சு வா. நமக்காக எல்லாரும் அங்க காத்துட்டு இருக்காங்க. என் மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சு. என்னால அங்க வந்து சாமி கும்பிட முடியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. கல்யாணி, முதல்ல நீ எந்திரி. எந்திரிமா. கண்ணை தொடச்சுக்க. ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன். தப்புதான். வா போலாம். ஏங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன அங்க சாமி கும்பிட மட்டும் கூப்பிடாதீங்க. என்னால அங்க வர முடியாது. நான் உங்க பொண்டாட்டிங்க. எனக்கும் இந்த வீட்ல சம உரிமை இருக்கு. அதெல்லாம் நான் எதுவுமே கேட்கல உங்ககிட்ட. என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உரிமைலாம் சண்டை போட்டு கெஞ்சி கேட்டு வாங்க கூடாதுங்க. ரொம்ப அவமானமா இருக்கு. முடிஞ்சா எனக்காக ஒண்ணு பண்றீங்களா? எங்கேயாவது ஒரு கோவிலுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்களா? எனக்காக அவங்க கிட்ட எதிர்த்து பேச சொல்லல. யாரோடையும் சண்டையும் போட சொல்லல. கோவிலுக்கு மட்டும் என்ன கூட்டிட்டு போனா போதுங்க. அங்கேயாவது போய் எனக்கு மனசு விட்டு அழணும் போல இருக்கு. அண்ணா, நான் கல்யாணிய கூட்டிட்டு கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏன், என்னாச்சு? ஒண்ணும் இல்லைண்ணே, எப்பவும் போல ஒரு சின்ன மனஸ்தாபம் தான். சரிப்பா, கூட்டிட்டு போ. சரிண்ணே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.